ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 போஸ்ட்டுக்கான ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த ஜாப்க்கு எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எந்த நிறுவனத்திற்கு கீழ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர், எஸ்டேட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சூப்பரிண்டென்ட், சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், கிளர்க், டிரைவர், மாலி, மெசஞ்சர்னு மொத்தம் 10 போஸ்ட்டுக்கான ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 67,700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 45 ஏஜ் இருக்கலாம். அடுத்த எலிஜிபிள் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே போதும். அது கூடவே 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேட்டர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அட்லீஸ்ட் 5 வருஷமாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்ச் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,100. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 ஏஜ் வரைக்கும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அடுத்து இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதே போல் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ அல்லது எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதே போல் மினிமம் 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்டேட் ஆஃபீஸர். இந்த ஜாப்க்கான மேக்ஸிமம் மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 56,100. இதே போல் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வரைக்கும், மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்திங்கன்னா 44,900. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 ஏஜ் இருக்கலாம். இந்த இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தா போதும். அடுத்து சூப்பரிண்டென்ட் கம்ப்யூட்டர். இந்த போஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 44,900. இந்த ஜாப்க்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40, மேக்ஸிமம் 40 இருக்கலாம். இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும், அல்லது எம்சிஏ அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்து சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்திங்கன்னா 35,400. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 35 வரைக்கும் இருக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும், அல்லது பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அடுத்து கிளர்க் போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 25,500. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 32. இந்த ஜாபுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும். கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸில் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் கிரேட். இந்த டிரைவருக்கு சேலரி பார்த்திங்கன்னா 19,900. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30.
அதே போல் இந்த ஜாப்க்கு நீங்கள் 10th படிச்சிருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாலிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 18,000. இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25, மேக்ஸிமம் 25 ஏஜ் தான் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா மட்டுமே போதும். அடுத்து மெசேஞ்சர் இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000. ஏஜ் லிமிட் இந்த ஜாப்க்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 தான், மேக்ஸிமம் 25. இந்த ஜாப்க்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தா மட்டுமே போதும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எல்லா ஜாப்புமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், உடல் ஊனமுற்றவர்கள் ஜெனரலுக்கு வந்து 10 வருஷமும், உடல் ஊனமுற்றோர் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷமும், ஓபிசிக்கு வந்து 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. அதுபோல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்க்கான க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து May 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து 30 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 2 வந்து இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 2 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து 2 டைப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம் ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் மூலியமாக அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சில ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் டிரைவர், மாலி, மெசேஞ்சர் இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டடோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிறது மாதிரி இருக்கும். நார்மல் போஸ்ட்டில் அனுப்ப முடியாது, ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பலாம். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஜாப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலியமாக தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். எந்த இமெயிலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா careers@nipfb.org.in அப்படிங்கிற இமெயிலுக்கு உங்களோட சிவி, அது கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனோட அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப். அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு வந்து நேமை வந்து அந்த இமெயிலோட சப்ஜெக்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 10 போஸ்ட்டில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷீட் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சிவி அண்ட் சர்டிஃபிகேட் கூட இமெயில் பண்ணக்கூடிய ஜாப் வேக்கன்சிக்கு இமெயிலும், போஸ்ட்டில் பண்ணக்கூடிய அந்த மாலி, டிரைவர், மெசேஞ்சர் இந்த 3 போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். கூடவே இந்த இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அனுப்புகிறது மாதிரி இருக்கும். வாங்க இந்த ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் அண்ட் ஃபில். உங்களோட ஃபுல் நேம் ஃபஸ்ட் காலமில் உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து வந்து 2வது காலமில் உங்களோட அப்பா பெயர், 3வதுல உங்கள் டேட் ஆஃப் பர்த், 4வதுல ஜெண்டர், 5வதுல நேஷ்னாலிட்டி, 6ல் வந்து அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், அடுத்து 7 வந்து இமெயில் அட்ரஸ், அடுத்து 8ல் வந்து உங்கள் மொபைல் நம்பர், அடுத்து நம்பர் 9ல் வந்து உங்களோட கேட்டகரி ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன் ரிவர்ஸ்
ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் டிகிரி, அடுத்து வந்து பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் 12த்து, அதுக்கப்புறம் 10த் அந்த மாதிரி ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, உங்களோட மார்க் பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த ஆப்ஷன் சியில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே போல் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2023ல் ஃபஸ்ட்டு வந்து 2023ல் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து 2022ல் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டாவதாக இது மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட சிவி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து வித்து செல்ஃப் அட்டஸ்டட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும், அதாவது மாலி, டிரைவர், மெசஞ்சர் இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புங்க. ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்புங்க, நார்மல் போஸ்ட்டில் அனுப்பிடாதீங்க. அதே போல் மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இமெயிலில் ஏற்கனவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இமெயிலில் அதே சப்ஜெக்டோட மென்ஷன் பண்ணி, அதாவது இமெயில் சப்ஜெக்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அதுக்கடுத்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணி இமெயில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அல்ல இமெயில் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.